الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத்தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடராய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் இருந்த போது முஹாஜிரீன்கள் என்ன தியாகம் செய்தார்கள், மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அன்சாரிகளினுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். அல்லாஹ்வினுடைய பேரருளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிற்கு சென்று 8 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்காவின் வெற்றிக்கு பிறகு பெருமானாரை குழு குழுவாய் தேடி வந்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். எத்தனை குழுக்கள் பெருமானாரை தேடி வந்தார்கள்? இது அழகான வரலாறு, ஜுமாக்களிலே கிடைக்காத வரலாறு, ஆனால் சமூகம் விளங்க வேண்டிய வரலாறு. பெருமானாரை தேடி வந்த குழுக்கள், சில குழுவிலே 13 பேர்கள் இருந்தார்கள், சில குழுவிலே 700 பேர்கள் இருந்தார்கள், சில குழுவிலே 300 பேர்கள் இருந்தார்கள். இப்படியே குழு குழுவாய் பெருமானாரை தேடி வந்த குழுக்கள் மொத்தம் 98 குழுக்கள் பெருமானாரை தேடி வருகிறது. பெருமானாரின் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். 98ஐயும் சொன்னால் சகருக்கு சென்று விடலாம். அதனால் சுருக்கமாக ஒரு 15-20 குழுக்களை மட்டும் உங்களோடு நான் அறிமுகப்படுத்துகிறேன். சர்த் இப்னு அப்துல்லா, குதிரை வீரர்கள். இவர்கள் யார் என்றால் வழிப்பறி கொள்ளையர்கள். அரபுகளிலே நிறைய வழிப்பறி கொள்ளையர்கள் இருந்தார்கள். அந்த வழிப்பறி கொள்ளையர்களின் தலைவர் தான் சர்த் பின் அப்துல்லா. குதிரையிலே செல்லுகிற போது பெருமானாரும் பெருமானார் தன் தோழர்களிடத்திலே நடந்து கொள்ளுகிற விதத்தை பார்க்கிறார். தலைவர் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அந்த தலைவரிடத்திலே எந்த விதமான பந்தாவும் இல்லை. மக்களில் ஒருவராக இருக்கிறார், ஆனால் அவர் முகத்தை ஏறிட்டு யாரும் பார்ப்பதில்லை. அவர் எல்லோரை கொண்டும் சராசரியாக இருக்கிறார். தனக்கென்று எந்த உயர்வையும் அவர் தேடிக்கொள்ளவில்லை. 3 தினங்கள் சர்த் இப்னு அப்துல்லா கண்காணிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடக்கிறார்கள், எப்படி உறங்குகிறார்கள், என்ன உண்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், அத்தனையும் பார்த்துவிட்டு தன் தோழர்கள் 20 பேரையும் அழைத்து சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கரப்பற்றி இஸ்லாத்தை ஏற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரிமு, இவருக்கு சங்கை செய்யுங்கள். எல்லாம் கண்ணியப்படுத்தின நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே அருகிலே அமர வைத்து விட்டு, இந்த வழிப்பறி கொள்ளை இனிமேல் கூடாது. ஈமானை சொன்ன ரசூலுல்லாஹ், நாயகமே எங்கள் வாழ்வாதாரமே அதில்தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், இவர்களுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுங்கள்.
அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தார்கள். வழிப்பறி கொள்ளையிலிருந்து முற்றிலுமாய் தௌபா செய்து மீண்டு பெருமானாரோடு இணைந்த குழுதான் வஃதே ஸர். இன்னொரு குழுவையும் நாம் பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக பனுல் அஸத் அந்த குழுக்கள் வருகிற போதே பனு ஜீனா என்ற அந்த கபீலாவையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். முகம்மது என்று ஒருவர் இருக்கிறார், எல்லோரும் அவரை ஈமான் கொண்டிருக்கிறார்கள், நல்ல மனிதர், அவர் சாதி, அவர் அமீன் என்றெல்லாம் சொல்லி பெருமானாரை பார்க்கிறார்கள். முகம் பார்த்து ஈமான் கொண்டவர்கள் சொன்னார்கள், எங்கள் தொழில் கஹானா, ஜோசியம் தான் எங்கள் தொழில், நாங்கள் அதைத்தான் இதுவரை செய்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கூட 5 நேர தொழுகையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். கலிமாவை சொல்லி, தொழுகையை சொல்லி, ஈமானை சொல்லி, ஜகாத்தை சொல்லி, போர்க்களத்திலே கிடைத்த பொருளில் 5ல் ஒரு பகுதி கொடுக்க வேண்டும், 5 செய்ய வேண்டும், எல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்ன நாயகம் கஹானத், இது ஷைத்தானின் செயல், இதில் அதிகம் பொய் கணக்கும். இயற்கையே இல்லையா? ஜோசியத்தில் நிறைய பொய்கள் இருக்கு. சேலத்தில் ஒரு அம்மா ஜோசியம் பார்த்தாங்க. தான் புர்கா போட்டு தான் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிருக்கிறார், எப்ப வருவார்? ஜோசியம், கிளி ஜோசியம். அந்த கிளி வந்து வெளியே சொல்லுமா இல்லையா? கிளிகிட்ட அந்த அம்மா கேட்குது, எங்க வீட்டுக்காரருக்கு எப்ப ரிலீஸ்? கிளி 2 சீட்டை எடுத்து போடுது. கிளிக்கே தான் எப்ப ரிலீஸ்ன்னு தெரியாது, வீட்டுக்கார் ரிலீஸ் எங்க போய் சொல்றது? இந்த பொய்மை நிறைந்திருக்கிற இந்த கஹானா, இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் இருக்கிற தீமைகள் என்ன, ஏமாற்றியும் பொய்மையும் நிறைந்த இந்த ஜோதிடம் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் பேசுகிறார்கள். அதுக்கு அடுத்து அவங்க சொன்னதுதான் ஆச்சரியமான செய்தி, நாங்கள் ஜோதிடத்தை விட்டு விடுகிறோம், ஆனால் நபிமார்களின் கலை என்று ஒன்று இருக்கிறதே, இல்முல் ஹத், அதை எங்களால் விட முடியாத ரசூல், நீங்கள் அதற்கு மட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இல்முல் ஹத் என்றால் என்ன? மனையடி சாஸ்திரம். மனையடி சாஸ்திரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை முறைப்படி தெரிந்திருந்தால் அது ஹலால், தெரியவில்லை என்றால் அதை செய்யாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் முறைப்படி அறிந்திருக்கிறோம் இல்முல் ஹத்தை. பெருமானார் செய்யுங்கள் என்றும் சொல்லவில்லை, செய்யாதீர்கள் என்றும் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவுமுகள் ஈமான் கொண்டார்கள். வரலாறு பேசுகிறார். பெருமானாரை தேடி வந்த 3வது கவும் வஃதே அஸ்ஜா. நேர அஸ்ஜா வர்றார், தன்னுடைய கபீலாவை சேர்ந்த 13 பேர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். முஹம்மத், நாங்கள் உயர்குணத்தை சார்ந்தவர்கள், உங்களுக்கு பயந்து ஈமான் கொள்றோம் மட்டும் நினைச்சுக்க வேண்டாம், உங்களை பயந்து ஈமான் கொள்கிறோம் என்று மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். எங்களுடைய நேரிய வழியை யூத தலைவர்கள், ஒரு நபி வருவார் என்று சொன்னார்கள், அந்த நபியின் அடையாளத்தை சொன்னார்கள், அந்த யூத தலைவர் தூரத்திலிருந்து உங்களை காட்டினார்கள், அதனால் ஈமான் கொள்கிறோம். யூதர்கள் பெருமானாரை காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஈமான் கொண்டார்கள். ஆனால் அந்த யூதர்கள் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹு அக்பர். அடுத்தும் அஷ்அரியின், வஃதே அஷ்அரியின், இவர்கள் யார் தெரியுமா? யமன் தேசத்திலிருந்து கப்பலிலே வருகிறார்கள். பெருமானாரை பற்றி கேள்விப்பட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பற்றி சொல்லி 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 யமன் தேசத்திலிருந்து வருகிறார்கள். அஷ்அரியின் வர்றதுக்கு முன்னாடியே பெருமானார் தோழர்கள்ட்ட சொல்லிட்டாங்க, யமன் தேசத்திலிருந்து ஒரு குழு வருகிறார்கள், ஃபக்ரிமூன், அவர்களுக்கு சங்கை செய்யுங்கள், அல் ஈமான் யமானியும், ஈமானே யமன் தேசத்தில் தான் இருக்கிறது, வல் ஹிக்மத் யமானியா,
ஞானங்கள் மொத்தமும் யமனில் இருக்கிறது. அதில் ஒருவர் வருவார், அவர் பெயர் அபூ மூஸா அல் அஷ்அரி. வர்றதுக்கு முன்னாடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வருகிறார்கள், எப்படி வருகிறார்கள், அத்தனையும் சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த கௌமுகள் வந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கை செய்தார்கள். அதிலே அபூ மூஸா அல் அஷ்அரியும் இருந்தார்கள். பெருமானார் அவங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தாங்க. அவர் குர்ஆன் ஓதினால், அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதினால் மஸாமீரே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த மியூசிக்கின் குரல். அபூ மூஸா அல் அஷ்அரி குர்ஆன் ஓத ஆரம்பித்தால் பெருமானார் மெய்மறந்து போவார்கள். அப்ப ரசூலையே மெய்மறக்க வைக்கிற காந்த குரல் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா. இந்த காலத்து எற்காலத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் ஓத ஆரம்பிச்சா மேலே பறக்கிற பறவைகள் வந்து உட்கார்ந்து தஃசீர்கள்ல எழுதுவாங்க, மலைகள் ஆடு மேய்ப்பாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஆடு மேய்க்கும் போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓத ஆரம்பித்தால் ஆடுகள் தலையாட்டுமா, ஆடுகள் தலையாட்டும். இதே மாதிரி தான் அபூ மூஸா அல் அஷ்அரி குர்ஆன் ஓத ஆரம்பித்தால் மேய்க்கிற ஆடுகள் தலையாட்டும். அந்த அளவிற்கு அற்புத குரலுக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி வந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். அல்லாஹு அக்பர். அஷ்அஷ் அஞ்சாவது ஒரு கபீலா வர்றாங்க, பனு அஷ்அஷ். இவங்க யாருன்னா நிறைய கால்நடைகளுக்கு சொந்தக்காரர்கள். பெருமானார மக்காவில மதீனாவில முதல்ல ஈமான் கொண்டவங்க எல்லாம் யாருன்னாக்கா ரொம்ப ஏழைகள், கஷ்டவாதிகள். ஆனால் ஃபத்ஹு மக்காவிற்கு பிறகு பெரும் பெரும் பணக்காரர்கள். அஷ்அஷ் அந்த கபீலாவாசிகள் எல்லாம் அன்னைக்கு காசு பணம் இல்லை, பொருளாதாரம் என்பது கால்நடைகள் தான். எத்தனை ஒட்டகம் வச்சிருக்கிற, எத்தனை மாடு வச்சிருக்கிற, எத்தனை ஆடு வச்சிருக்கிற, இதை வைத்துத்தான் அவர்களை தரம் பார்க்கப்பட்டது. அதுல அரபுலகத்திலேயே அஷ்அஷுக்கு நிகராக யாரும் இல்லை, அவ்வளவு பொருளாதாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முழுவதும் அல்லாஹ் கொடுத்தது. இன்னைக்கு இந்த உம்மத்து இதையும் உணரணும். காசு பணம் அப்படிங்கிறது வந்து நம்ம முயற்சியால் உருவானதுன்னு அல்லாஹ் எடுத்துக்குவான். ரப்பு கொடுத்தது என்று நினைத்தால் ரப்பு வளர்த்து கொடுப்பான். இது எல்லாம் அவன் கொடுத்தது, இங்கே பயன்படுத்தலாம். இது ஒரு ட்ரஸ்ட். உலகத்தில பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுப்பது ஒரு ட்ரஸ்ட். பயன்படுத்தலாம், சொந்தம் கொண்டாட முடியாது. நான் கட்டின வீட்டை தூக்கிட்டு போயிட முடியுமா? மொத்த போகும்போது கபருக்குள்ள நான் வீட்டை தூக்கிட்டு போயிருவேன், போக முடியாது. இல்ல சேர்த்து வைத்த பணங்களை எல்லாம் கபருக்குள்ள போட்டு பதிச்சிட முடியுமா? எல்லாம் ட்ரஸ்ட். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்அஷுக்கு புரிய வைத்தார்கள். 30 மாடுகள் வைத்திருக்கிறீர்களா, ஒரு மாடு ஜகாத்து கொடுக்க வேண்டும். 40 ஆடுகள் வைத்திருக்கிறீர்களா, ஒரு ஆடு ஜகாத்து கொடுக்க வேண்டும். 50 ஒட்டகம் வைத்திருக்கிறீர்களா, அல் மசன்னா 5 வருடம் பூர்த்தியான ஒரு ஒட்டகத்தை ஜகாத்து கொடுக்க வேண்டும். கால்நடைகளின் ஜகாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழுவுக்கு தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஜகாத்தை கொடுத்துறோம். அல்லாஹு அக்பர். அந்த கௌமுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அடுத்த ஆண்டு ஈமான் கொண்டு விட்டு பெருமானார் வஃபாத் ஆகிற ஆண்டு கொண்டு வந்து கொடுத்த ஜகாத்தின் கால்நடைகள் இஸ்லாமிய சமூகத்தில் ஏழைகளை இல்லாமலாக்கிய வரலாறு. இதை வாங்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லைன்னு நாங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். பெருமானார் எப்படி உருவாக்கி கொடுத்தார்கள். இது மட்டுமல்ல, 6வதாக ஒரு செய்தியை சொல்லுவேன். பெருமானாரினுடைய அதிசயங்களை பார்த்து குழு குழுவாய் ஈமான் கொள்ளுகிறார்கள். ஒரு கிராமவாசி ஒட்டகத்திலே கறியை வாங்கி கொண்டு வருகிறார். பொதுவாகவே அரபுகள் நம்ம மாதிரி கறி வாங்க மாட்டாங்க. நம்மால் இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கு. இல்லைன்னா 50 கிராம் கொடு, 100 கிராம் கொடுன்னா போய் கறிக்கடையில் கேட்கும். ஆனா இப்பதான் கொஞ்சம் மாற்றம் இல்லையா? அரை கிலோ 1 கிலோன்னு வந்திருக்கிறோம், கொஞ்சம் மாறி இருக்கிறோம். ஆனால் அரபுகள் அன்றும் இன்றைக்கும் வாங்குகிற விதம் எப்படின்னா, ஒரு சப்பை அப்படி வாங்குவாங்க. ஆட்டு சப்பை, ஒட்டக சப்பை, மாட்டு சப்பை ஒண்ணா. அந்த கிராமவாசி
ஒரு ஆட்டினுடைய மாமிச சப்பை அப்படி வாங்கிட்டு வர்றார், ஒரு கால் வாங்கிட்டு வர்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, உமர் அவருக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள், தாவத் கொடுங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலே அவர் கிராமவாசி, கிராமவாசிகள் இயற்கையிலேயே கோபக்காரர்கள். அரபுகள்ல நானும் கோபக்காரன், 2 பேரும் சுடுதண்ணி செட் ஆகாது, வானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பரவாயில்ல நீங்க போய் பேசுங்க. நேரா உமர் ரலியல்லாஹு தஆலா போனோம்னா அந்த கிராமவாசியை கீழே இறங்குனாங்க. கீழே இறங்கு, அல்லாஹ் ஒருவன், அதோ தெரிகிறாரே அவர்தான் முகமது அல்லாஹ்வின் ரசூல், ஈமான் விட்டா ஒரு ஆள். உமர் ரலியல்லாஹு அடித்துத்தான் பழக்கம், யாரிடத்திலும் அடி வாங்கி பழக்கம் இல்லை. உமர் ரலியல்லாஹு கன்னத்தில் அடிச்ச உன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா சர்ரென்று ஏறுகிறது கோபம். ரசூலே யஹ்தின் யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி கொடுங்கள். அவன் கழுத்தை எடுத்தார், என்னையவே பதம் பார்த்து விட்டார், அவனோட கூட கழுத்தை எடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே தான் போகிறார்கள், வாங்க நான் போய் தாவா பண்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒருவன் அவனை ஈமான் கொள்ள வேண்டும் என்று எல்லாம் சொல்லுகிற போது வந்ததே கோபம் அந்த கிராமவாசிக்கு. அந்த ஆட்டு சப்பையை எடுத்து கீழே போடுகிறான். இது ஈமான் கொள்ளட்டும், நான் ஈமான் கொள்கிறேன், இது ஈமான் கொள்ளட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டு அறுத்த மாமிசத்தில் பேசுகிறார்கள். மன் தஅபுத், நீ யாரை வணங்குகிறாய்னு கேட்டாங்க. அல்லது சமாதி அரிசும், எவன் வானத்திலே அரிசி வைத்திருக்கிறானோ, எவன் கடலிலே பாதை அமைத்திருக்கிறானோ, எவன் பூமியிலே தன்னுடைய அரசாட்சியை நிலைநாட்டி இருக்கிறானோ அந்த ஏக இறைவனை நான் வணங்குகிறேன் மாமிசம் சொல்லிச்சு. கிராமவாசி ஆடிட்டான். அடுத்து மண் அன, நான் யாருன்னு கேட்டாங்க. அந்த மாமிசத்துல அறுத்த மாமிசத்தை எடுத்துல நான் யாருன்னு கேட்டாங்க. அந்த முஹம்மத், அந்த அஹ்மத், அந்த மஹ்மூத், அந்த தாஹா, அந்தல் முதஸ்ஸிர், அந்தல் முபஷ்ஷிர், அந்த யாசீன் சொன்ன உன்ன அந்த கிராமவாசி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், நபி என்று தெரியாமல் உங்களிடத்திலே நான் நடந்து கொண்டேன் நாயகனே. நேர கிராமத்துக்கு ஒண்ணா தன் குடும்பத்தை சார்ந்த 100 பேர்கள் அத்தனை பேரை கொண்டு வந்தான். அறுத்த மாமிசம் ஒருவரிடத்தில் பேசுகிறது என்றால் அவருக்கு பின்னால் நாம் சென்று விட வேண்டும் என்று அந்த குழுவே வந்து ஈமான் கொண்டார்கள். ஏழாவதாக இப்படி ஒரு வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நீண்ட பயணம். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி நீண்ட பயணம், 1400 பேர் செல்லுகிற போது ஒருத்தருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு. தொழுகாம உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாம் தொழுகிறாங்க, அவர் மட்டும் தொழுகல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் தொழுகலையா? தண்ணி இல்லைன்றாங்க. எனக்கு குளிப்பு கடமையானது, குளித்து விட்டு தொழுகலாம் என்றால் தண்ணீர் இல்லை. அதற்கு பிறகுதான் சகாபாக்கள் சொன்னார்கள், 1400 பேருக்கும் குளிக்க தண்ணீர் இல்லை ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுவையும் அம்மார் ரலியல்லாஹுவையும் அனுப்பினார்கள். தண்ணீர் எங்கே இருக்கிறது பார்த்துவார்கள். 2 பேரும் தண்ணி தேடுறாங்க. அப்ப ஒரு அம்மா 4 குடத்துல ஒட்டகத்துல வருது, 4 குடம் தண்ணி. இதை பார்த்து அலி ரலியல்லாஹுவுக்கு சந்தோஷம். பக்கத்துல தண்ணி இருக்குது போல தெரியுது, அல்ஹம்துலில்லாஹ். 2 நேரம் அந்த அம்மாட்ட போய், அம்மா தண்ணீர் எங்கே இருக்கிறது? நாங்க 1400 பேர் இருக்கிறோம், நாங்க குளிக்கணும், குடிக்கணும், தண்ணி வேணும், எங்க இருக்கு? அந்த அம்மா சொல்லுச்சு, நேத்து இன்னாரம் புறப்பட்டேன், நேத்து இன்னாரம் புறப்பட்டேன், 24 மணி நேரம் கழிச்சு தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதிரடி எல்லாம் சொன்னாங்கன்னா, அவ்வளவு தூரம்லாம் போயிட்டு வர முடியாது எங்களால, ஏன்னா நாங்கள் படைக்காக செல்லுகிறோம். அதனால அம்மா, ஒரு அதிசய மனிதர் இருக்கிற, ஒரே ஒரு குடம் தண்ணி கொடுங்க, 1400 பேர்களினுடைய தாகத்தையும் அவர் தீர்த்து விடுவார். அப்படி ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார். அந்த அம்மா சொல்லுச்சு, இது புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், அஸ்ஸாஹிபி ஹாதா. அந்த சாயிபான்னு கேட்டுச்சு. நம்ம இன்னைக்கு சாயிபுன்னு சொல்றோமா இல்லையா? அப்துல் காதர் சாயிபு, அப்துரம்மா சாயிபு. இந்த சாயிபுக்கு என்ன அர்த்தம்? கசாப் கடை வச்சிருக்கிறவங்க.
சாயிபுனா என்ன அர்த்தம்னா புதிய மார்க்கம் கொண்டு வந்தவர், புதிய மார்க்கம். அந்த புதிய மார்க்கத்தை சொல்கிறார் அவரா என்று கேட்க, ஆமம்மா நேரா என்ன நடக்கிறது என்ற அந்த தாய் ஒரு குடம் தண்ணியை கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடத்திற்குள்ளே கையை விட்டார்கள். 2 விரல்களுக்கு இடையில் ஊற்று கோப்படிக்கிறது. அத்தனை சகாபாக்களும் சொல்கிறார்கள், நாங்கள் 1400 பேரும் குடித்தோம், பிடித்து வைத்துக் கொண்டோம். ஒட்டகங்கள் குடித்தது. ஒட்டகம் எவ்வளவு குடிக்கும்? அல்லாஹ் அக்பர். 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு தேவையானதை சேர்த்து வைக்கும். எல்லாம் குடித்தது. அந்த ஒரு குடம் தண்ணி அப்படி இருந்துச்சு. பெருமானார் சொன்னாங்க அந்த தாயிடத்துல, அம்மா உங்க குடத்திலிருந்து ஒண்ணு கூட குறையிலம்மா, ஏதோ வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எங்களுக்கு பேருபகாரம் செய்த தாயே, உங்களுக்கு ஏதாவது தர வேண்டும். இந்த உம்மத்துக்கு ஒரு அழகான பாடம். உபகாரத்தை பெற்றால் பிரதி உபகாரம் இருக்க வேண்டும். எங்கே அர்த்தம்? ஒரு பள்ளிவாசல் உபகாரம் செய்கிறது, ஏசிய போடுறாங்க, பேன் போடுறாங்க, எல்லாம் உபகாரம் இருந்தால் பள்ளிக்கு ஒரு பேருபகாரம், திரும்ப ஒரு உபகாரம் வேண்டும். தாய் தகப்பன் உபகாரம் வேண்டும். சின்ன சின்ன உபகாரத்திற்கும் பிரதி உபகாரம். பெருமானார் சொன்னாங்க 1400 பேர்த்தை சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த அம்மாட்ட இந்த குடத்துல தண்ணி குடிச்சீங்களோ உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு அந்த அம்மா கொடுங்கன்ட்டாங்க. துண்டை விரிச்சு வச்சாச்சு. 1400 பேர் காசாக, பேரித்தம்பழமாக, மாவாக, துணியாக எல்லாத்தையும் போட்டோன்னு தனித்தனியா பிரிச்சு ஒட்டகத்துல கட்டி பெருமானாரின் தோழர்கள் ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. அந்த ஒட்டகம் சுமக்க முடியாத அளவுக்கு ஏற்கனவே தண்ணி வேற இருக்கு. இதையெல்லாம் ஏற்றி வச்சு சந்தோஷமா போயிட்டு வாம்மா. அந்த அம்மா ஊருக்கு போகுது. அந்த அம்மாவினுடைய கணவர் என்ன எப்பயுமே வர்ற நேரத்தை விட லேட்டா வர்றியே, என்ன காரணம்னு கேட்கிறார். ஏன் லேட்டா வர்றேன்னு கேட்கும்போது அந்த தாய் சொன்னார்கள், ஒரு அதிசய மனிதரை கண்டே 1400 பேர்கள் ஒரு குடத்திலே தண்ணீர் குடித்தார்கள். நாம ஏற்கனவே கேள்விப்பட்டோம் இல்லையா, மதீனாவிலே ஒருவர் இருக்கிறார், அவரை எல்லோரும் சென்று பார்க்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோமே. நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், நம்ம ஊரை தாண்டித்தான் படையெடுத்து போறாரு. போகிற வழியில் எல்லா ஊர்களையும் பிடித்து கொண்டே அவர் செல்கிறார். ஆனா தண்ணி கொடுத்த நம்ம ஊரை கண்டிப்பா பிடிக்க மாட்டார். பாருங்க, அந்த அம்மா சொல்லுச்சு, அவர் அந்த பெரிய மனிதர் உபகாரிகளை மதிக்கிற மாமனிதர், உபகாரிகளை மதிக்கிற மாமனிதர். நாளைக்கு பார்ப்போம், அவர் நம்மை பிடிக்கவில்லை என்றால் நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை ஈமான் கொள்வோம். ஊர் தலைவர் சொல்லிட்டார். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை கடந்து செல்கிறார்கள். அப்போ ஒரு சகாபி சொன்னாரு, இந்த ஊரு நமக்கு நேற்று தண்ணி கொடுத்தாங்களே அந்த அம்மா, அந்த அம்மா ஊரு. பெருமானார், அப்படியானால் இந்த ஊருக்குள்ளேயே செல்லாதீர்கள், நமக்கு உபகாரம் செய்தவர்கள், புறப்பட்டு விடுங்கள். அந்த ஊரை தாண்டாங்க. ஊரில் இருக்கிற 300 பேர்கள் பெருமானாரின் கரம் பற்றி ஈமான் கொண்டார்கள். தேடி வந்த குழுக்கள் வரலாறு பேசுகிறது. அல்லாஹு அக்பர். தாசூர் இதுவும் புகாரியில இடம்பெற்ற வரலாறு. யார் அந்த தாசூர்? பெருமானார் தாத்துர்ரிகா போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். போர்க்களத்திற்கு செல்லுகிற போது பெருமானாருக்கு ஒரு பழக்கம், தூங்குறதா இருந்தா எப்பயுமே தனியா தான் தூங்குவாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க தாத்துர்ரிகாவுல, எல்லாத்தையும் படுக்க வச்ச ரசூலுல்லாஹ் தான் தனியா படுத்திருக்கிறாங்க. வாழை பக்கத்தில் இருக்கிற மரத்துல தொங்க விட்டுட்டு பெருமானார் படுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எதிரி தாசூர் 1000 வீரர்களுக்கு சமமான ஆளு, சாதாரண ஆள் அல்ல. வாள் தொங்குகிறது, பெருமானார் படுத்திருக்கிறார்கள். அருமையான சந்தர்ப்பம், எதிரியை வென்று விடலாம் என்று நேரம் வாழை எடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சின் மீது அமர்ந்து கொண்டார். பெருமானார் விழித்துக் கொண்டார்கள். கையில வாழ் இருக்கிற சொல்ல நிராயுதபாணி, உன்னை என்னிடத்திலிருந்து யார் காப்பாற்றுவார்? என்னிடத்திலிருந்து யார் காப்பாற்றுவார்?
அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை, அதான் இஸ்முல் அலம், அல்லாஹ் என்றார்கள். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையினுடைய உலகத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் வேறு யாருக்கும் வைக்காமல் பாதுகாத்து வருகிறான். யாராவது அல்லாஹ் பேர் வச்சிருக்காங்களா? இல்ல, வைக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாத்து வருகிறான். அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை தான் இஸ்முல் அலம், எல்லா வார்த்தைகளுக்குமான தலைமை வார்த்தை அல்லாஹ் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையிலே விழுந்து விடுகிறது. ஆளை தள்ளி விட்டு பெருமானார் இப்ப வாளை எடுத்து, உன்னை யார் காப்பாற்றுவது என்னிடத்தில் வாயடைத்து போனான். இதற்கு இடையிலே அல்லாஹ் என்று குரல் வந்தவுடன் தோழர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே அனுமதி கொடுங்கள், கொண்டு விடுகிறேன். ஆனா தன்னை கொல்ல வந்த எதிரியையும் மன்னிக்கும் மனம். அவன் போனா தீங்கழிச்சிருவான். நாமளா இருந்தா என்ன செய்வோம்? கொல்ல வந்தவனை விடக்கூடாது, நைய புடைச்சிடணும் சொல்லுவோமா இல்லையா? பெருமானார் அவரை விட்டு கேட்டாங்க, அவரை எதுவும் செய்து விடாதீர்கள், விட்டு விடுங்க. நேராக அவர் போனார், தன்னுடைய கவுமுகளை எல்லாம் அழைத்தார். தசூல் அழைத்து சொன்னார், நான் அதே இடத்திலேயே ஈமான் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி ஈமான் கொண்டிருந்தால் நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள். கவுமுகள் ஈமான் கொண்டுட்டு வந்து என்கிட்ட சொல்றேன்னு சொல்லுவீங்க. ஆனா உங்கள் அத்தனை பேர்களையும் அழைத்து சென்று ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை என் உள்ளத்தை நடுங்க வைத்து விட்டது. ஒரு அதிசய மனிதரை கண்டேன், வாருங்கள். எவ்வளவு பேர் தெரியுமா? 700 பேர்கள். 700 பேர்களை அழைத்துக் கொண்டு சென்றார். பெருமானாரின் கரம் பற்றுகிறார். பெருமானார் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு அல்லாஹ் என்ற வார்த்தை எவ்வளவு வேலை செய்திருக்கிறது பார்த்தீர்களா? எவ்வளவு வேலை செய்திருக்கிறது பார்த்தீர்களா? 700 பேர்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானாரை தேடி வந்த குழுக்களில் நிறைய வரலாறுகளை சொல்ல முடியும். ஜாபிர் இப்னு சுலைம் பெருமானாரை பத்தி கேள்விப்படுறாரு. ஜாபிர் இப்னு சுலைம் கேள்விப்பட்டு 2 பேர்த்த அனுப்புறார் பெருமானார்ட்ட. 2 கேள்விதான் கேட்கணும், அதை வைத்தே நான் அவரை முடிவு செய்து கொள்வேன். நேரா வந்த குழுக்கள் 2 பேர் வந்தாங்க. வந்த உடனே 2 கேள்விதான் கேட்டாங்க. மன் அன்த மா அன்த, மன் அன்த மா அன்த, 2 கேள்வி. அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன முஹம்மது இப்னு அப்துல்லா, நான் அப்துல்லாவின் மகன் முஹம்மத். மா அன்த என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு ஜுமாவிலும் ஓதப்படுகிறதே, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இந்த வசனம் தான் ஒவ்வொரு ஜுமாவிலும் ஓதப்படுகிற வசனம். ஆனா நமக்கு என்ன ஓதுறாங்கன்னு தெரியாது இல்லையா? அஜர்த்து இத்தக்குள்ளா இத்தக்குள்ளா இத்தக்குள்ளான்னு ஓதிக்கிட்டே இருப்பாரு. ஒருத்தர் அஜர்த்துட்டே வந்து கேட்டாராம், எல்லாரும் நல்ல குள்ளா தானே போட்டிருக்காங்க, ஏன் இத்தக்குள்ளா இத்தக்குள்ளான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, யாரை பார்த்து சொல்றீங்க? ஏன்னா நமக்கு தெரியாது. இதை போய் சொன்ன உடனே ஜாபிர் இப்னு சுலைம் தன்னுடைய கௌமுகள் 400 பேர்களை அழைத்துக் கொண்டு ஈமான் கொண்டார். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு வசனம் அடக்கி கொண்டது. அல்லாஹ் நீதத்தை ஏவுகிறான். இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்லி, நீதத்தை ஏவுறாங்க. யாரு கூட நீதமா இருக்கிறது? அல்லாஹ்வோடு, ரசூலோடு, குர்ஆனோடு, பெற்றோரோடு, மனைவியோடு, மக்களோடு, உற்றாரோடு, உறவுகளோடு, பக்கத்து வீட்டோடு, சமூகத்தோடு எல்லா நீதத்தையும் ஒற்றை வரியில் அடக்குகிறான். இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், உபகாரியாக உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உபகாரம் இல்லை என்றால் உலகம் இல்லை. ஏதோ ஒரு விவசாயி எங்கேயோ அவன் செய்வான், அவன் உபகாரம் இங்க வந்திருக்கும். ஒவ்வொருத்தரின் மூலமாக இன்னொருவருக்கு உபகாரம். இந்த இஹ்சான் உலகம் முழுக்க பறந்து நிற்கிறது. ஒரு கட்டடம் உருவாகுதுன்னு சொன்னா அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு கட்டடம், கொத்தனார், அவங்களை சார்ந்த குடும்பங்கள், மண்ணு அதை சார்ந்தவர்கள், சிமெண்ட் அதுக்கு ஒரு ஃபேக்டரி, அதுக்கு 1000 பேர்,
இல்லையா? ஒரு கம்பி வேணும்னு சொன்னா கம்பிக்கு ஒரு ஃபேக்டரி, அதை உருவாக்குறதுக்கு இப்படி உபகாரம் இல்லாமல் உலகத்தில் எதுவும் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து பெருமானார் ஒருவரையில் இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா, உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான். எதை தடுக்கிறான்? மூன்றை ஏவுகிறான், மூன்றை தடுக்கிறான். கெட்ட பேச்சு கூடாது, கெட்ட செயல் கூடாது, புரட்சி கூடாது. அல்லாஹ் ரசூலை எதிர்த்து புரட்சி செய்தவன் உலகத்தில் தோற்றுத்தான் வரலாறு இருக்கிறது தவிர ஜெயித்த வரலாறு இல்லை. இந்த வசனத்தை தான் ஓதுனாங்க. 2 பேர் போய் சொன்னாங்க ஜாபிர் இப்னு சுலைம், 400 குடும்பங்கள் 400 பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், குழுவாக வந்து ஈமான் கொள்ளுகிறார்கள். ஆனா நமக்கு தீன் லட்டு மாதிரி கிடைச்சிருக்குல்ல, அதனால அந்த தீனை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. பெருமானாரின் பொன்மொழிகள் கையிலே வந்து கொட்டுகிறது, அதை எடுத்து படித்து அமல் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு அக்பர். இன்னொரு கூட்டம் வருகிறது, பனு ஹனீஃபா. யார் அந்த பனு ஹனீஃபா? முசைலமத்துல் கத்தாபினுடைய குழு பனு ஹனீஃபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு ஹனீஃபாவிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காலித் இப்னு வலீதை அனுப்புகிறார்கள். நேரா காலித் இப்னு வலீத் பனு ஹனீஃபாவே கூப்பிட்டு வந்துட்டார். அதுல முசைலமத்துல் கத்தாபும் முகத்துல துணியை போட்டுட்டு வர்றான். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் என்னை தூதுவராக அனுப்பி இருக்கிறான் என்று சொல்லுகிற போது, நானும் தான் அல்லாஹ்வுடைய தூதுவன்ட்டான். முகம்மது இல்லையா, முசைலமத்துல் கத்தாப், அவன் பேர் முசைலமா, நானும் தான் அல்லாஹ்வின் தூதுவர் சொல்லி ரசூலுல்லாஹ்வே ஐடியா கொடுத்தான். ரசூலே முகம்மதே, நமக்குள்ள ஏன் பிரச்சனை? நீங்க கிராமத்துக்கு நபியா இருக்க, நான் சிட்டிக்கு நபியா இருக்கேன். நபித்துவத்தில் பார்ட்னர்ஷிப் போட்டுக்குவோம். ரியல் எஸ்டேட் மாதிரி முடிவு பண்ணிட்டான். நபித்துவத்தில் பார்ட்னர்ஷிப் போட்டுக்குவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, சரி வா, இந்த கிணற்றிலே துப்புவோம். நபியாக இருந்தால் நம் உமிழ்நீர் பட்டவுடன் தண்ணீர் கொப்பளிக்கும், நபி இல்லை என்றால் கொப்பளிக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்பு என்றார்கள். அவன் என்னென்னவோ தெரிஞ்சு வந்தா ஒன்றும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்ந்தார்கள். இன்று வரை மதீனாவில் அந்த கிணறு இருக்கிறது, வற்றாமல் இருக்கிறது, தண்ணீர் மேலே இருக்கிறது. அப்பதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அன்தல் கத்தாப், நீதான் கத்தாப். உடனே அவன் சொல்லிட்டா தன்னுடைய கூட்டத்தார்களை எல்லாம், இவர் பொய்யர், இவரை ஈமான் கொள்ளக்கூடாது என்று எல்லாத்தையும் திரும்பி கூட்டு போயிட்டான். பனு ஹனீஃபாவாசிகள் முதல் முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொள்ளவில்லை. இந்த பனு ஹனீஃபாவில் ஒருத்தர் இருந்தார், சுமாமத் இப்னு உஸால், பயங்கரமான வணிகர். இன்னைக்கு அம்பானின்னு சொல்றமா இல்லையா, கோதுமை முழுவதும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அம்பானி கண்ட்ரோல்ல தான். அதானி அம்பானிங்கிறாங்கல்ல, அதே மாதிரி அரபுலகத்தினுடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் சுமாமத் இப்னு உஸாலின் கண்ட்ரோல். என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தார் சுமாமத் இப்னு உஸால்? உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முகம் முஹம்மதின் முகம், உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத பெயர் முஹம்மதின் பெயர். முஹம்மதை பார்க்கும் இடத்தில் கொன்று விடுவேன். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குதிரை வீரர்கள் போனாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு ஆளை கொண்டு வந்துட்டாங்க. சுமாமாவை கொண்டு வந்து கட்டி வச்சுட்டாங்க மஸ்ஜிது நபவியில. சுமாமா கட்டப்பட்டிருக்கிறார். பெருமானார் எப்பொழுதுமே கைதிகளோடு சிறப்பாக நடக்க சொல்லுவார்கள். கைதிகளுக்கு தேவையான உணவு வருகிறது, பெருமானாரினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்கிறார் சுமாமா. பெருமானாரே வந்தாங்க நேரா, சுமாமா என்னிடத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க, என்னிடத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த சுமாமா சொன்னாரு, கட்டப்பட்டிருக்கிறாரு, எவ்வளவு காசு கேட்டாலும் நான் தர்றேன், நான் நிறைய அநீதி அளித்திருக்கிறேன், என்னை கொல்வதற்கும் நான் தகுதியாக இருக்கிறேன், நீங்க கொல்றதா இருந்தாலும் என்னை கொல்லலாம், என்னை விட்டு விட்டால் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன், என்னை விட்டு விட்டால் நன்றி உள்ளவனாக இருப்பேன்.
பெருமானார் ஒன்றும் பேசலை, நல்லா கவனிச்சுக்கங்கன்ட்டாங்க. 2வது நாள் அதே மாதிரி பெருமானாரே வந்து கேட்குறாங்க, சும்மாமா என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. இதே வார்த்தையை சொல்றாரு. 3வது நாள் பெருமானார் வந்தார்கள், இவரை அவிழ்த்து விடுங்கள் என்றார்கள். ஒன்று கூட பேசவே இல்லை. பெருமானாரின் நடைமுறை அத்தனையும் பார்த்த சுமாமத் இப்னு உஸால் பக்கத்து தோட்டத்திற்கு சென்று ஒளி செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து சந்தித்தார். நேற்று வரை உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முகம் உங்கள் முகம். இன்றைக்கு உலகத்திலேயே என் மனைவியை விட, என் மக்களை விட, என் உறவுகளை விட எனக்கு பிடித்த முகம் உங்கள் முகம். அதனாலதான் அபு ஆசியா அழகா சொல்லுவார், முகம் மது என்று சொல்லுவார். மதுவின் மீது எப்படி மக்கள் மயங்கினார்களோ முக மதுவின் மீது மயங்கினார்கள் என்று அபு ஆசியா தன்னுடைய கவிநடையை பேசுகிறார். நேரா வந்த சுமாமா ரசூல் கரம் பற்றி ஈமான் கொண்டதோடு மட்டுமல்ல, அவர்கள் குழு பனு ஹனீஃபா வாசிகள் அத்துணை பேர்களையும் அழைத்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரத்திலே ஈமான் கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஆமிர் இப்னு சஅஸா இயற்கையிலேயே ரசூலை ஈமான் கொண்டவர். பெண் சிசு கொலைகள் நிறைந்திருந்த காலம். பொம்பளை பிள்ளைகள்ல கொலை செஞ்சு புதைக்கிறதுல, உயிரோடு புதைக்கிறதுல அவர்களுக்கு நிகர் யார் இருந்தார்கள்? அல்லாஹு அக்பர். தஹியத்துல் கலபி மட்டும் 40 பிள்ளைகளை உயிரோடு புதைத்தவர். தஹியத்துல் கலபி 40 பிள்ளைகளை. கைஸ் பின் சாத் என்னுடைய 3 வயசு பிள்ளையை எப்படி புதைச்சேன்னு சொல்றார் ரசூல்லாட்ட வந்து. ரசூலே, என் பிள்ளை என்ன அழகு தெரியுமா, பேரழகு பிள்ளை. எடுத்துட்டு போய் அப்படி வானம் அழகா என் பிள்ளை அழகான்னு பார்ப்பேன். வானை அலங்கரிக்கிற நட்சத்திரத்தை விட என் பிள்ளை அழகு. என் பிள்ளை பௌர்ணமி நிலவிலே பார்ப்பேன், என் பிள்ளை அழகு. 1 வயசு 2 வயசுல நான் சொல்றதையெல்லாம் என் பிள்ளை கேட்கிற சூழே. 3 வயசு கடக்கிற போது நான் என் மனைவி இடத்திலே கூட சொல்லாமல் பாலைவனத்திற்கு அழைத்து சென்று 2 பேரும் குழியை வெட்டினோம். என் பிள்ளையும் சேர்ந்து வெட்டியது. என் மீது பட்டிருக்கிற தூசிகளை எல்லாம் என் பிள்ளை அகற்றியது. உள்ளே இறங்கன்னு விளையாடத்தான் என்று நினைத்து என் பிள்ளை இறங்கியது. நான் வெட்டிய மம்பட்டியால் என் பிள்ளையின் தலையில் அடித்து என்ற சொல் துடியாய் துடித்து ஆபத்தி ஆபத்தி ஆபத்தி. அப்பொழுதும் தந்தையே காப்பாற்றுங்கள் 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 என்று அது அழுத அழுகை இன்னும் என் காதில் விழுகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅஸா ஒவ்வொரு தெருவாக செல்லுங்கள். யாரெல்லாம் பெண் பிள்ளைகளை கொல்ல நினைக்கிறார்களோ பணம் கொடுத்து வாங்குங்கள், காசு கொடுத்து வாங்குங்கள். அந்த சஅஸா பணம் கொடுத்து வாங்கினார். 94 பிள்ளைகள் இருந்தது சஅஸாவிடத்தில். அந்த குழு பெருமானார் இந்த பெண்களுக்கு கண்ணியம் சேர்க்கிறார்கள் என்பதை பார்த்து குழுவாக வந்து பெருமானாரிடத்திலே ஈமான் கொள்ளுகிறார்கள். ஹதீசுகள் சொல்லித் தருகிறது. அப்து கைஸ் தூரத்திலிருந்து வர்றாங்க. வர்ற வழியில முதற் கபீலாக்கள் இருக்கிறார்கள். முதற் என்று ஒரு கபீலா இருக்கிறது. யாரை விடமாட்டான். 4 மாதத்துல தான் வர முடியும் அந்த கபீலாவை தாண்டி. சங்கைக்குரிய மாதங்கள் என்று சொல்லப்படுகிற துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் அந்த மாதத்துல தான் வர்றாங்க. ஆனா மடா குடியர்கள். அப்து கைஸ் வந்து மடா குடியர்கள், சாதாரண குடியர்கள் அல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு ஏறத்தால அப்படித்தான் போயிட்டு இருக்கும் போல தெரியுது. எந்த கடையில வியாபாரம் நடக்குதோ இல்லையோ டாஸ்மாக்ல கூட்டமா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய சூழல் இப்படி போனது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அந்த கூட்டத்தின் தலைவர், எங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும். பெருமானார் ஈமானை சொல்லுகிறார்கள், அமலை சொல்லுகிறார்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த குடிப்பழக்கத்தை எப்படி தடுத்தார்கள் தெரியுமா? குடிக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. குடிக்க கூடாது, குடிப்பதற்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள் கூட உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடாது. அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், திருப்பி போயிடுவீங்க. பாத்திரங்கள் கூட கந்தம், துப்பா, முஸஃபத், நகீல் இதெல்லாம் அந்த பாத்திரம். சீக்கிரம் மதுவை கொடுக்கிற பாத்திரம்.
இதெல்லாம் ஒழிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியே குழுக்குழுவாய் பெருமானாரை ஈமான் கொள்ளுகிறார்கள். அல்லாஹு அக்பர். இஸ்லாம் வளர்ந்தது. நாளை குழுவை போலவே பெருமானார் கடிதங்களின் மூலமாக எத்தனை பேர்களுக்கு ஏகத்துவத்தை சொன்னார்கள் என்பதை பற்றி நாளை காணலாம். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. இன்றைய துவா பொறாமையிலிருந்து விடுபடுவதற்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பொறாமையிலிருந்து விடுபடுவதற்கு எப்பொழுதும் ஓதிக்கொள்ள வேண்டிய துவா. பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி தாஇன் யுதீக். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி தாஇன் யுதீக் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அவ்வளவுதான். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி தாஇன் யுதீக் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். இதை ஓதிக்கிட்டே வந்தோம்னா எந்த பொறாமைக்காரன் பொறாமையும் கந்திஷ்டியும் நம்மை தீண்டாது. அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜுஉஸ் ஸலாம். தபாரக்த ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا ودود أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.